ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவர் எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் 7வது எபிசோடு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க, இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அங்கே தாடியோட ஒரு பர்சன் இருக்கான். அங்கே அவரும் கேட்குறாரு, தம்பி உன்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் எனக்கு சொல்ல முடியுமா? நம்ம ஹீரோ அவனோட பேரை சொல்கிறான். அங்கே இதை கேட்ட உடனே அவருக்கு தெரியுது, எல்லாராலையும் ரீசெண்டாக பேசப்பட்ட பிளேயர், அந்த அட்வான்ஸான பிளேயர் வேற யாரும் இல்லை, இவன் தானே. எல்லாருமே இதுக்கு முன்னாடி அடிக்கடி இவனோட பேரை சொல்லி தான் என்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், கிம்முனி ஏதாச்சும் அட்வான்ஸான பிளேயர் வந்தானா சொல்லுங்க, எதுக்காக இவனை பற்றி இப்படி அவங்க கேட்டாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஏன்னா ஏதோ அந்த ட்ரையல் எக்ஸாமோட கிரேடெல்லாம் அங்கே ரொம்பவும் அருமையாக இருந்துச்சான். அதுக்காக வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்கிட்ட பெருசாக ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தம்பி, இந்த மாதிரி என் கையில் ஒரு பொருள் இருக்குல்ல, இதுதான் இன்வெஸ்டிகேஷனா? இது மூலமாக ஹண்டர்ஸோட கிரேடை நம்மளால் டிசைட் பண்ண முடியும். என்னோட கையை அது மேலே வை. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ண அங்கே ஒரு ஹாலோகிராமில் நம்ம ஹீரோவோட ரேங்க் அப்பியர் ஆகுது. ஸ்டார்டிங்கில் பி ரேங்க் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அது உண்மை இல்லை. பியிலேருந்து ஏ வருமா, ஏலேருந்து எஸ் வருது. இதே மாதிரி அங்கே மாறிக்கிட்டே இருக்குமா? கடைசியில் ஒரு ரேங்க் வர அங்கே ஹீரோ கேட்குறான், ஆமாம் என்ன ஆச்சு, ஆச்சரியமாக இப்படி பார்க்குறீங்க? ஆனால் அந்த ரேங்கை பார்த்த உடனே அவர் வியந்து போய் பயங்கரமாக கத்துறாரு. அந்த அளவுக்கு பங்கமான ரேங்க் வந்திருக்கும். நம்மளுக்கு அவ்வளோக்கும் என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லலை. யாராலையுமே இந்த விஷயத்தை நம்ப முடியலை. அங்கே ஹீரோவோட ரேங்க் தான் இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பேச்சாக இருக்குது. நம்ம ஹீரோ பற்றி தான் நியூஸ் மீடியான்னு பேசுகிறாங்க. நம்ம கிம்மே ஆச்சரியமாக இருக்கான். அட, நம்ம இப்போ தான் வெளியே வந்தோம், கத்துன கத்துக்கு இப்போ நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துலையும் போச்சா என்ன? அவன் சொல்கிறத வச்சு பார்த்தா என்னோட ரேங்க் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா கிம், இப்போ நீ தான் உண்மையிலேயே ஹாட்டான டாப்பிக்காக இருக்க. ஏன்னா எப்போ நீ டஞ்சனை விட்டு வெளியில் வந்தியோ அப்பயே இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி உன்னை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க கேதர் பண்ணிட்டாங்க. நீ வேற ஏரிஸ் கில்டு கூட ஒரு பகையை உருவாக்கி வச்சிருக்க. அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். உன்னை பழி வாங்கணும்னு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பயும் நம்ம ஆள் ஃபோனில் ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பான். ஆமாம் கிம், நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா? அப்பையும் ஆள் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே ஒரு ஃபோட்டோவை அவன் காட்டுறான். ஆமாம், என்னடா அது, ஏதோ ஒரு வீடான போஸெல்லாம் கொடுத்துட்டு இந்த காலத்து ஹண்டர் ஏதோ பண்ணிக்கிறாங்க. என்னையா போஸ் இது, ரொம்ப காமெடியாக இருக்குது. நீ சொல்கிறல அந்த ஹண்டர் அது வேற யாரும் இல்லை, அது நான் தான். இதை கேட்ட உடனே நம்ம ஆள் கம்முன்னு ஆயிடுறான். அங்கே அப்படியே அவன் டாப்பிக்கை மாற்றுறான். ஆமாம், நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும், மற்றவங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்க ஏன் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல? ஆனால் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆப்வியஸாக நீ என்ன யோசிக்கிற? எனக்கு வேலை இல்லை அப்படின்னு யோசிக்கிறியா? நானும் கில்டு லீடர்ப்பா, எனக்கும் வேலைலாம் இருக்குது. ஆனால் நான் உன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி டைமை ஒதுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ என்னோட நண்பன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ஏரிஸ் கில்டோட பிரான்ச் லீடர் பக்கம் வந்து ஆள் நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸை பார்த்து ரொம்பவும் வியந்து போகிறான். இன்னொரு பக்கம் அவருக்கு கடுப்பாக இருக்கும். அங்கே சைடுலேயே மேனேஜரும் யோசிக்கிறான். எனக்கு இப்போ தான் புரியுது எதுக்காக பிரான்ச் லீடர் அவனை இப்போயே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாருன்னு. ஏன்னா அந்த கிம் அவனோட ஸ்டாட்ஸ் ரொம்ப மான்ஸ்டர்ஸாக இருக்குது. ஆனால் பாஸ், நீங்கள் கவலைப்பட வேணாம், நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் மீதி விஷயத்த. அவனோட கதையை முடிக்கிறதுக்கு ஷின் அப்படின்னு சைனாலேருந்து ஒரு பர்சனை நாங்கள் இறக்கியிருக்கோம். நீ அந்த ஷின்னை பற்றியா பேசுகிற? இதுக்கப்புறம் அவன் ஒரு எஸ் ரேங்க் ஹீரோவாக மாற போகிறானே, அவன்தானே? அவனே தான். நம்ம கிம்முக்கு என்னதான் மான்ஸ்டரஸான ஸ்டாட்ஸ் இருந்தாலும் நம்ம ஷின் முன்னாடி கிம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவன் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கூடவே பார்க் அப்படின்னு ஒரு பர்சனும் இருக்கான். அவங்க டைரெக்டாக 12 மணி ஆகும்போது கரெக்டாக அந்த வில்லேஜ் ஃபாரஸ்ட் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா கரெக்டாக 12 மணி ஆன உடனே அந்த பாஸும் சரி மான்ஸ்டர்ஸும் சரி திரும்பவும் ரீஸ்பான் ஆகும். அங்கே இவங்க இப்படி போகும்போது அங்கே ஒரு பர்சனும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே பார்க் அப்படின்னு ஒரு பர்சன் வந்திருப்பான்ல, அவனை பற்றி நம்ம ஹீரோ அங்கே தெரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல பார்க் எதுக்கு வந்திருக்கானா, ஒரு பாஸை கொல்லும்போது இந்த இடத்துல ஐட்டம் எல்லாம் ட்ராப் ஆகும், அதோட வேல்யூ எல்லாம் ரொம்ப அதிகம், அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கான். அதுவே மில்லியன் கணக்கில் இருக்கும்னு சொல்ல நம்ம ஆள் வியந்து போயிடறான். என்னது மில்லியன்லையா?
ஏன்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்பவும் முக்கியம். அதை வச்சு வெப்பன், ஆர்மர் இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் அவங்களால உருவாக்க முடியும். அங்கே பார்க் பர்மிஷன் கேட்டு வீடியோவை ஷூட் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்வான்ஸான பிளேயர், அதனால தான் இப்படி பண்ணுறான். ஏன்னா இது மூலமாக பணமும் அதிகமாக கிடைக்கும். நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சரி நீ ஷூட் பண்ணலாம், அதில் 80% எனக்கு 20% உனக்கு, ஒத்துக்கிறியா சொல்லு, நான் வந்து ஷூட் பண்ண விடுறேன். அங்கே பார்க்கும் அந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் போகும்போது அவனோட ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பேப்பர் அங்கே தரான். ஆமாம் இது என்னது, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, இது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி நார்மலான இடம் இல்லை, இது ஒரு ஃபாரஸ்ட் வில்லேஜ், அதாவது இதுக்கும் மேஸுக்கும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதனால் நீ தொலைஞ்சி போயிட்டு அவ்வளவுதான், அங்கேயும் இங்கேயும் சுற்றுற மாதிரி இருக்கும், அந்த மேப்பை ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குமா, அதனால் நம்ம ஆள் குழம்பி போய் அதை தூக்கி போட்டுறான். கிம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, ஆனால் கிம் அங்கே கண்டுக்காமல் முன்னாடி ஒரு மரம் இருக்கும், அதை நோக்கி ஆள் போகிறான். அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே நம்ம பார்க்கிட்ட அவன் சொல்கிறான், ஹே பார்க், நான் பண்ணுற விஷயத்த வீடியோ எடு. என்ன, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே கிட்ட போயிட்டு அவனோட பவரை கையில் அவன் செலுத்துகிறான். அங்கே செலுத்தின பவரோட ஒரு பயங்கரமான அடியை கொடுக்குறான். அவங்க 2 பேரும் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வெறும் ஒரே ஒரு அடி தான், அதுக்கே அந்த இடமே கிளியராகி முன்னே இருக்கிற அந்த மான்ஸ்டர் அது அங்கே தெரியுது. அங்கே பார்க் இதை பார்த்து பைத்தியமாயிடுறான். ஆமாம் என்னையா இவன் இந்த அளவுக்கு ரொம்ப கிரேசியாக இருக்கான், அங்கே இதனால் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி பின்னாடியே அங்கே பார்க்க ஓடிடுறான். அந்த ஆர்க்கோ கோவத்தோட பயங்கர வேகமாக தாக்க வரும். ஆனால் நம்ம ஹீரோவோட ஸ்பீடு ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஆள் படு வேகமாக ஷோல்டர் கிட்ட வந்து ஒரே ஒரு அடி தான், அதனால் அந்த மான்ஸ்டரோட கதையும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு போஸை கொடுக்குறான். அங்கே இதை பார்த்த உடனே பார்க் அழுவ ஆரம்பிச்சிடறான். எனக்கு இப்போயே தெரியுது இது மில்லியன் கணக்கில் பயங்கரமாக வியூஸ் வந்து போக போகுதுன்னு. நம்ம ஹீரோ பாஸை டிஃபீட் பண்ணது, ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையுமே சைடாக ஜின் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்டு நோக்கி போகுது. அங்கே மேனேஜரும் ஜின் கிட்ட கேட்குறான், அம்மா என்ன நீ எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் போயிட்டு என்னோட கண்ணால் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணேன். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறபடி அவன் ரொம்பவும் மான்ஸ்டராஸாக தான் இருக்கான். ஆனால் அவன்கிட்ட பெரிய பெரிய ஸ்கில்லோ இல்லை, மேஜிக்கோ அந்த மாதிரி எந்த விதமான விஷயமே இல்லை. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், அவனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரீசெண்டாக அவங்க பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா விசிபிள் ஸ்வாம்ப் அந்த இடத்துக்கு அவங்க போகலாம்னு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.